பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் காளியும் நானும். டாக் ட்ரெய்னர் தமிழ். பேசிக் டாக் ட்ரைனிங் ப்ரொஃபஷனலான லெவலில் எப்படி நீங்களே வீட்டில் பண்ணலாம். டாக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டாக்ஸை பற்றி அவேர்னஸ், அதாவது கேர் பண்ணுறது, இதை பற்றி அவேர்னஸ், முக்கியமான விஷயம் ட்ரைனிங், எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், அதோட சைக்காலஜி எந்த மாதிரி, நம்ம எப்படி அதை அணுகணும், இதை பற்றி தான் அந்த சேனல். காளி நம்மளுடைய பிளாக் ரஷ்யன் டெரியர் நம்மகிட்ட வந்து ஒரு 2-3 நாள் ஆகுது. இப்போ இவனை வந்து நம்ம கூண்லேருந்து வெளியில் எடுக்கிறது அவ்வளோதான். அதை எப்படி நம்ம ஒரு சின்னதாக அவன் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி அதை நீட்டாக அவன் டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பதட்டம் இல்லாமையோ, நம்மளையும் வந்து ஒரு க்ரேஸியாக ட்ரைவ் பண்ணாமல், ஜம்ப் பண்ணி அது இதுன்னு பண்ணாமல் எப்படி அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி பார்க்குறோம். ஏற்கனவே 2 days நான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கேஜை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி முதல்ல ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ காலையில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனை எப்படி நான் வெளியில் கூட்டிகிட்டு வரேன், எப்படி அதை நம்ம காமாக பண்ணுறது, இதை பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணி எழுந்திரிச்ச உடனே காலி மெதுவாக அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ ஃபஸ்ட் திங் என் வெளியில் போய் திரும்ப போகிறது, இந்த வேலை பண்ணணும். முதல்ல என்ன பார்க்கணுன்னா, ஒரு இம்பல்சிவாக, அதாவது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக அப்படி இருக்கும்போது உடனடியாக நம்ம கதவை திறந்து விடக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து செட்டில் ஆகி இது மாதிரி உட்காரணும். செட்டில் ஆகி உட்காரலைன்னா அவன் ஐ கான்டாக்ட் கூட, அதை கண்ணுக்கு நேராக பார்க்க வைக்கக்கூடாது. இப்போ ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டாக் பெருசாக இந்த மாதிரி இதுலேருந்து வெளியில் வரும்போது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வெளியில் வரும்போது பக்கத்தில் இருக்க திங்ஸை நாக் அவுட் பண்ணுறது, தள்ளி விட்றது, இல்லை நம்மளே காலில் வந்து நம்ம காலுக்குள்ளே எப்படி வெளியில் வரும்போது காலில் புகுந்து நம்மளோட பேலன்ஸே போகிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ அவன் எந்திரிக்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா, டோரை ஃபுல்லாக திறக்கலை, முதல்ல இதை மட்டும் திறந்துருக்கேன். இப்போ அவன் அமைதியாக உட்காரணும். நோ காலி, ஸ்டே இப்படி அவன் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் இவனோட இம்பல்சஸை, அதாவது வந்து இப்படி சடனாக கதவை தள்ளிட்டு வெளியில் வர்றதுக்கு நம்ம விடக்கூடாது. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் காமாகறானோ அப்படியே அந்த டாக் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸ்டே காலி, ஸ்டே. இப்போ கொஞ்ச நேரம் அது அமைதியாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை விடலாம் வெளியில். கேட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேட்சை மட்டும் எடுத்து விட்டுட்டு, இப்போ அவன் காமாக உட்காந்துருக்கும்போது கொஞ்சமாக டோரை திறக்கணும். நோ காலி, செட். அவன் ரிலாக்ஸாக உட்கார்ற வரைக்கும் அவன் வெளியே வரக்கூடாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவன் வெளியில் வரணும். குட் பாய் காலி, கம். இப்போ அமைதியாக அவன் உட்காந்துருக்கான். உட்காந்த பிறகு ரிலாக்ஸ் ஆகிட்டான். கதவையும் நம்ம ஃபுல்லாக திறந்துட்டோம். இவ்வளோ கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் இது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. குட் பாய் காலி, குட் பாய் காலி, கம். இப்போது வெளியில் வந்த உடனே அப்பவும் ஜம்ப் பண்ணி அங்கங்கே ஓடாமல் கரெக்டாக அந்த மாதிரி உட்காரணும். உட்காந்தா நம்ம அதையும் ரிவார்ட் பண்ண போகிறோம். குட் பாய் காலி. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். குட் பாய். ஓகே, இப்போ அவனோட இடத்துலேருந்து நம்ம எப்படி அவனை கூப்பிடணும் காலையில், அவன் வந்து எப்படி அதை வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வெளியில் பண்ணணும் அப்படிங்கிறத அன்றைக்கி பார்த்தோம். பேசிக் ட்ரைனிங்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் லெவல் வரைக்கும் எப்படி நம்ம டாகை நம்மளே ட்ரெயின் பண்ணுறது, இதை பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம வர்ற வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன், காளியும் நானும், டாக் ட்ரெய்னர் தமிழ். See you later friends. Bye.